வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாழ்க்கை பயணம் எபிசோட் 14. ஜெர்சியை மாட்டிட்டேங்க, கிரிக்கெட் விளையாட போறதா நினைச்சிட்டீங்க. அதான் இல்லை, நைட்டு ஊருக்கு கிளம்பணும். அதுக்குதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டீ போட்டுருந்தாங்க, அதை அப்படியே குடிச்சு முடிச்சாச்சு. இந்த vlog பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 நாள் வீடியோவை ஒரே வீடியோவாக போட்டேன். அதனால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஜூன் 22 சீஃப் மினிஸ்டருக்கு பர்த்டேனால எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃப்ளாக் எல்லாம் போட்டிருந்தாங்க ரோட்டில். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா 4 பரோட்டா சாப்பிட்டேன். இது பார்த்தா நிறைய நல்ல பொம்மைகளாக இருந்தது. நான் அப்படியே எனக்காக பைக் வாங்கிக்கிட்டேன். அப்படியே ஊருக்கு பயணத்தை தொடங்கியாச்சு நண்பர்களே. 10:30 அந்த மாதிரி இருக்கும் போது காருக்குள்ளவே ஃப்ளாட் ஆகிட்டேன் அப்படியே. அப்புறம் ஒரு 1:30 இருக்கும், ஊர் வந்து ரீச் ஆகிட்டோம். நேராக அப்படியே வந்து எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 1:45. 2 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எந்திக்கணும். அதனால தான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். போர்வையில விரிச்சு தூங்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சு எங்கே போகிறோன்னா கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். கோயில் கும்பாபிஷேகனால தான் ஊருக்கு வந்திருந்தோம். கும்பாபிஷேகம் ஒரு 6 மணி போல் என்னமோ முடிஞ்சுது. கோயில்ல இருந்து நேராக வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து என்னன்னா கோயம்புத்தூர் கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். காலையில் எதுவுமே சாப்பிடாதனால டீ கடையில் போய் பால் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஓரியோ பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டு நேராக அப்படியே கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு. ஃபுல்லாக கார்லேயே தூங்கினால அவ்வளோ கிளிப் எடுக்க முடியல. அப்புறம் ஒரு 6 மணி போல் என்னமோ கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயாச்சு. ரொம்ப நேரம் காருக்குள்ளே உட்காந்து ட்ராவல் பண்ணலாம், ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் வந்தோடனே ஃப்ளாட் ஆகி தூங்கிட்டேன் நண்பர்களே. அடுத்த விழாவில் சந்திப்போம்.